welcome back to our channel Vijay Vista Life Unscripted. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு லாங் வீடியோ, ஒரு vlog. லாஸ்ட்டாக நான் வந்துட்டு எப்போ vlog அப்லோட் பண்ணேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ எல்லாமே போயிட்டுருக்கு, எப்படி போகுது அப்படின்ட்டு எக்ஸாக்ட்லி சொல்ல முடியல. இன்னொரு விஷயம்னா, ஜான்வரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ ஏப்ரல் ஆயிடுச்சா, பேக் டு பேக் ஹெல்த் இஷ்யூஸ். ஆதி வந்துட்டு ப்ரீ ஸ்கூல் போயிட்டுருக்கான் இல்லையா, அங்கே வந்துட்டு அவன் நியூ வைரஸ் ஆர் பாக்டீரியா ஏதாவது அவன் இன்ஃபெக்ட் ஆகிட்டு வந்துடுவான். இங்கே 1 வீக் அவனை பார்த்துக்கிட்டதில் எனக்கு இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு பாயிண்டில் வந்துட்டு அப்படியே லோ ஆகிட்டேன், கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிட்டேன். சரி, ஓகே, பட் இப்படி நம்மளுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வராதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணதில் பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது எனக்கு வந்துட்டு அலர்ஜிஸ் இருக்குது. ஆல்ரெடி எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கும், அது நான் ப்ராப்பராக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதில்லை. பட் இது வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் அலர்ஜி. அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ஆஃப்டர் 1 மந்த் அகெயின் டெஸ்ட் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய லைஃப் அப்டேட். அதுக்கப்புறமா இந்த 2026 வந்துட்டு 2 ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் ரியலி ஹாப்பி. என்னென்னா வந்துட்டு எனக்கு ட்ராவல் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ, ட்ராவலில் ஹோஸ்ட் பண்ணுறது வந்துட்டு, அதாவது ஆர்கனைஸ் பண்ணுறது. நானும் கூட 2 ட்ரிப் போயிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே தான் வந்துட்டு என்னோடய ட்ரிப் அப்டேட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். சரி, ஓகே, ஆல் குட். என்னடா வீடே அமைதியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆதி வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸோ இந்த 9:30 to 12:30 அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடய டைம். அந்த டைமில் வந்துட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாது. வீடு க்ளீன் பண்ணணும், பேசிக் ஃபுட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும், டீ காஃபி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் என்ன நெக்ஸ்ட்டு பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ளே 12:30 ஆயிடுது. இப்படி தான் டைம் போயிட்டுருக்கு. சரி, ஓகே, வாட் எவர் இட் டேக்ஸ். இந்த வந்துட்டு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எனக்கும் குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்களா, ஃபைனலி 2 இயர்ஸ்க்கு அப்புறமா, அதாவது புது வீட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. வி காட் 1 டைனிங் டேபிள் அண்ட் 1 கிச்சன் க்ராக்கரி யூனிட். வாங்க என்னன்னு பார்க்கலாம். டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இது 4 சீட்டர் தான், பட் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 6 சீட்டருக்கும் 4 சீட்டருக்கும் இன் பிட்வீன். என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினது வந்துட்டு ஒரு இன்ஜினியர்ட் வுட் டைனிங் டேபிள் 5 இயர்ஸ் பேக் இருக்கும், மேரேஜ் ஆன புதுசில். ஏன் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். நாங்கள் வந்துட்டு அப்போதைக்கு பட்ஜெட் ரேட்டில் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டைனிங் டேபிள் வாங்கிட்டோம். நாங்கள் அதுக்கப்புறமா லைக் 2 to 3 ரெண்டல் ஹவுசஸ் சேஞ்ச் பண்ணோம். ஒவ்வொரு இடத்துல சேஞ்ச் பண்ணும்போது இன்ஜினியரிங் வுட்டோட கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு, டேபிளில் நிறைய கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆதி கேட்கவே வேணாம், லைட்டாக ஷேக் ஆனாலே அவனும் ரொம்ப ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற கோட்டிங் எல்லாமே போய் ஒரு மாதிரி ஒரு பேத்தட்டிக் ஸ்டேட் ஆகிடுச்சு. இந்த இடம் வந்துட்டு எம்டியாகவே இருந்தது. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஓகே, வீடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஹவுஸ் டூர் காமிக்கணும். ஐ நோ நிறையா பேர் வந்துட்டு ஹவுஸ் டூர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஓகே, கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு எப்படியாச்சும் நான் ஹவுஸ் டூர் காமிச்சிருவேன். பிகாஸ் ஹவுஸ் இஸ் ஆல்மோஸ்ட் காட் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ டைனிங் டேபிள் பற்றி சொல்லணும்னா, இது வந்துட்டு ஒரு மார்பிள் டேபிள். ஓகே, நான் அகெயின் வுட் போக வேணாம் அப்படின்ட்டு மைண்ட் செட் ஆகிட்டேன். இப்போ வந்துட்டு நிறைய வுட் இருக்குது, மேங்கோ வுட், ஷிஷமே வுட், அது இதுன்னு சொல்லி நம்ம அதில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி அகெயின் அதில் ஏதாவது ஒரு வியர் அண்ட் டியர் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த ரீசனுக்காக சரி வுடன் டைனிங் டேபிள் வாங்க வேணான்ட்டு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஓகே, மார்பிள் டேபிள். சேர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு லெதர் ஃபினிஷ். அதாவது என்னன்னா, ஏதாவது ஸ்பில் ஆயிடுச்சுன்னா கூட ஈஸியாக கிளாத் வச்சு தொடச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ஹவுஸ் ஒரு க்ராக்கரி யூனிட். ஆக்சுவலி என்னன்னா, கிச்சன் டூர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கிச்சனில் வந்துட்டு நான் ஓடிஜி அவன் வச்சுருந்தேன். ஓகே, ஸோ அந்த சைட் ஆஃப் த கிச்சனே இந்த அவன் ஆக்குபை பண்ணிக்கிச்சு, இதனோட ஐட்டம்ஸ் இந்த மாதிரி. ஸோ ஒரு சைட் ஆஃப் த கிச்சன் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ இதை வைக்கிறதுக்காக ஒரு ஷெல்ஃப் வேணும் நம்மளுக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஓகே, கடையில் கொடுத்து கார்பெண்டர் கிட்ட ரேண்டமாக நம்ம டிசைன்ஸ் செலக்ட் பண்ணி பண்ணுறது எந்த அளவுக்கு ஃபீஸிபிளாக இருக்கும், அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியல. ரேண்டமாக செக் பண்ணிட்டு இருக்கும்போது ராயல் ஓக்கில் தான் எங்களுக்கு இந்த டைனிங் டேபிளும் கிடச்சிச்சு, இந்த க்ராக்கரி யூனிட்டும் கிடச்சிச்சு. ஓகே, க்ராக்கரி யூனிட்
பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் ஏன் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இதனோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா இது வந்து ஒரு 3 டோர் ப்ராப்பர் யூனிட். இப்போதைக்கு நான் எதுவுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல. இது வந்துட்டு ஒரு சிங்கிள் டோர், 2 ஷெல்ஃப் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு 2 டோர். இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிச்சனில் வந்துட்டு இப்போல்லாம் கொஞ்சம் ஆதி கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இங்கே அப்படியே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஞாபகம் இருக்கா, நான் வந்துட்டு ஹோம் சென்டரில் வாங்கினேன் இந்த டீ கிளாஸ், ரொம்பவே ஸ்பெஷல் ஒன். நெக்ஸ்ட் வந்துட்டு நெஸ்டேஷியாவில் வாங்கினேன் இந்த கப்ஸ். ஸோ ஓரளவுக்கு பேசிக்காக ப்ளஸ் பேக்கிங் ஐட்டம்ஸ், பவுல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இதில் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இங்கே இப்போதைக்கு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம். மேபி இந்த லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஓடிஜி நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபிலிப்ஸ் ஓடிஜி. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இதில் நான் பேக் பண்ணின ப்ரௌனீஸ், குக்கீஸ், கப் கேக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே நான் லிங்க்கும் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இது வச்சது வந்துட்டு ஓகே, பட் என்ன ஒரு விஷயம்னா ஒயர் வந்து கொஞ்சம் லென்த் கம்மியாக தான் இருக்குது. ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்குது. எய்தர் ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை குக் பண்ணணும்னா அகைன் கிச்சன் ஸ்லாபுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இன்னும் நாங்கள் எதுவுமே பர்ஃபெக்டாக திங்க் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே இருக்கிற பார்க்கலாமா? இந்த மாதிரி பெரிய ட்ரா ஒன்று இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் இதுக்குள்ளே எதுவுமே வைக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு டபுள் டோர். ஸோ பெரிய பெரிய வெசல்ஸ், கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு. பேண்ட்ரி ஐட்டம்ஸ் இப்போதைக்கு பண்ண முடியாது, ஏன்னா ஆதி வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவான். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுற ஷெல்ஃப் ஒன்று. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இங்கே வந்துட்டு 2 ஐக்கியா லெட்ஜஸ் ஷெல்ஃப் வச்சுருந்தேன். இப்போதைக்கு அது ரிமூவ் பண்ணியாச்சு. அதை வைக்கிறதுக்கான வேறு லொக்கேஷன் தேடிட்டுருக்கோம். ஸோ பிளான்ஸ் எல்லாம் இங்கே அங்கே, அதுக்கப்புறமா டைனிங் டேபிளில் இந்த மாதிரி ரேண்டமாக வச்சுருக்கோம். வைதவே கிச்சன் பாருங்கள், கொஞ்சம் மிஸ்ஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. இன்னும் கிச்சன் செட் பண்ணல. ஃபுல்லாக கிச்சன் செட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே எங்களோட பழைய டைனிங் டேபிள் பார்த்துடலாமா? இதுதான் எங்களோட பழைய டைனிங் டேபிள். இது இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே உட்டெல்லாம் போயிடுச்சு. இந்த இடம் எல்லாமே பல்ஜ் ஆயிடுச்சு. ஸோ வெயிலையும் வைக்கக்கூடாது, வீட்டில் வைக்கவும் இடம் இல்லை. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கோம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி சம்மர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிடிச்ச சீசன் தான். ஏன்னா வின்டரை கம்பேர் பண்ணும்போது சம்மரில் வந்து நம்ம கொஞ்சம் வெளியெல்லாம் போகலாம். வெயிலோட தாக்கம் வந்துட்டு பெங்களூரில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் சம்மர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஜில்லுன்னு ஏதாவது சம்மர் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். மேங்கோஸ், வாட்டர்மெலன், கோகோனட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சீசன் இருக்குது. ஓகே, மார்னிங்கே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு பிராண்ட் ஷூட் பண்ணியாச்சு. ரோஸ் மில்க் டேன்னு போட்டிருக்கேன் இல்லையா? ஏன்னா பார்த்திக்கும் எனக்கு ரோஸ் மில்க் ரொம்ப ஃபேவரட். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி குடித்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் பார்த்திக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த கிளாஸ் ஜார் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி சம்மர் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் அப்படியே கூலாக எடுத்து குடிக்கிறதுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இது என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிவைன் ஃபுட்ஸோட ரோஸ் பெட்டல் மிக்ஸ். ஓகேயா, இதில் வந்துட்டு ஜாக்ரி அவங்களே டிஃபால்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ரோஸ் பெட்டல் எக்ஸ்ட்ராக்ட், பீட்ரூட் பவுடர், மில்க் பவுடர், கார்டமம் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சப்ஜா சீட்ஸ், பேசல் சீட்ஸ். ஓகே, இது வந்துட்டு நல்லா கூலிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. கூலிங் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. ஓகே, இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போதும், வாட்டரில் சோக் பண்ணாலே ரெடி ஆயிரும். பட் இந்த ஐட்டம் இருக்கு இல்லையா, இது என்னென்னா பாதாம் பிசின். இதை நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு நிறையா வீடியோஸில் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபேன்சியாக இருக்குது, இதை பற்றி கேள்வியே படலன்னு. பட் இது ரொம்ப வருஷமாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு விஷயம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்துட்டு ஓவர் நைட்டே சோக் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரொம்ப சிம்பிள். இந்த டிவைன் ஃபுட்ஸோட இந்த ரோஸ் பெட்டல் மிக்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பூன், இந்த மாதிரி இதில் வந்துட்டு 4 செட் இருக்குது. இந்த ஸ்பூன் வந்து அரௌண்ட் 1 இயராக நான் பார்த்துட்டே இருக்கேன், அழகாக இருக்கே இதை வாங்கலாமே அப்படின்ட்டு. பட் இது ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, இது எல்லோரும் வச்சுருக்காங்கன்ட்டு நம்ம யூஸ் பண்ணுமா அப்படின்ட்டு இருந்தது. பட் இதை வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஸ்டிர் பண்ணுறதுக்கு ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மில்க் வந்துட்டு ஒரு 1.5 கிளாஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். திஸ் இஸ் ஓஜி ரோஸ் மில்க். இதை வந்துட்டு மொஹபத் ஷர்பத் அப்படின்ட்டு சம்திங் இஃப்தாருக்கெல்லாமே இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ரொம்ப வந்துட்டு ஒரு ப்ரீமியம் ட்ரிங்காக இதை பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். நான் சொன்னாலே அந்த சப்ஜா சீட்ஸ். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு இப்படி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 to 3 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாதாம் பிசின். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப நாளாக இது அப்படியே டேஸ்ட் பண்ணணும், பட் இது ரொம்ப கூலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. வா, ஓகே, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். இது அப்படியே வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே வந்து இது ரெடி ஆயிடுச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, டன். அவ்வளோதான். இதை வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஈவினிங் 4 to 5 மாதிரி பார்ட்டி ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே அவருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகும். இன்னும் 10 minutes தான் இருக்குது. அவ்வளோதான். 12 o'clock மாதிரி கிளம்பணுன்னா 12:30க்கு போய் ஆதியை பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ என்னோட டேஸ் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. சம் டேஸ் வில் பி லைக் ஸோ ப்ரொடக்டிவ். அப்படியே இழுத்து போட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி செட் பண்ணி துணி மடிக்கிறது அது இதுன்னு அப்படியே போயிடுது. சில டேஸ் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஃபைன். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறையா பேர் வந்துட்டு பிராண்ட் கொலாப் எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சு, நீங்கள் வந்துட்டு பெய்ட் கொலாப் பண்ணுறீங்களா, பார்ட்டர் கொலாபரேஷன் பண்ணுறீங்களா அப்படின்லாமே கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு அதை பற்றின ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்கள் எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டா பேஜ் இட்ஸ் விஜே மீனா, அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நிறைய ரியல் லைஃப் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மேபி ஃப்யூச்சரில் கேர்ள்ஸ் ட்ரிப் நான் வந்துட்டு இன்னொன்று ஆர்கனைஸ் பண்ணனா, ஹோஸ்ட் பண்ணனா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, see you all soon. Bye.